தர்மத்தின் பிரகாரம் தர வேண்டிய பொருளாதார பங்குகளை மோடி அரசாங்கம் தரவில்லை என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். அவங்க ஒரு கட்சி, நீங்க ஒரு கட்சி. அவங்க ஒரு அரசாங்கம், நீங்க எதிர்கட்சி. அதனால உங்களுக்கு கொடுக்காம போயிட்டாங்க, அது தப்பா? நீங்க மட்டும் ஆட்சியில் இருந்தப்ப எல்லாருக்கும் கொடுத்தீங்களா அப்படி என்று கேட்கக்கூடிய தோழர்கள் இருப்பார்கள். இந்த காலங்களில் நிதி பங்கீடு என்பது மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் எல்லா மாநிலங்களுக்கும் வழங்கப்பட்டது. அதுல நாங்க தவறு செய்ததே கிடையாது. சில பொதுவான நிதிகள் என்பது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோடு இருக்கலாம், ஆனா யாருக்கும் கொடுக்காம இருந்தாங்கிற பேரே கிடையாது. சரி, காங்கிரசிற்கு எதிரானவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது என்ன செய்தார்கள் என்றால், மொராஜி தேசாய் இருந்தார். அப்ப காங்கிரஸ் ஆள்ற மாநிலத்திற்கு அவர் கொடுக்கத்தான் செய்தார். வாஜ்பாய் இருந்தார், காங்கிரஸ் ஆள்ற மாநிலத்திற்கும் மற்ற மாநிலங்களுக்கும் கொடுக்கத்தான் செய்தார். சரண் சிங் மந்திரியாக பிரதமராக இருந்தார், மற்றவர்களுக்கும் கொடுக்கத்தான் செய்தார். நீங்க வேற உதாரணமே கிடையாது. ஒரு மாநிலத்தை முழுமையாக புறக்கணித்தது என்பது மோடியின் ஆட்சியில தான். தமிழகத்தை மட்டுமல்ல, கேரளத்தையும் புறக்கணித்திருக்கிறீர்கள். இது எப்படி நியாயமாகும்? இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய அரசியல் சட்டத்தை எழுதிய அம்பேத்கர் அவர்களும் அவருடைய குழுவில் இருந்தவர்களும் இந்த அரசாங்கத்தை, இந்த நிர்வாகத்தை எப்படி அவர்கள் தரம் பிரித்தார்கள்? இது இந்தியா என்பது ஒரு அமைப்பாக அவர்கள் கருதவில்லை. ஒன்றியங்களுடைய அரசு என்பதற்கு பெயர் தான் பெடரல் ஸ்டேட், கூட்டாட்சி தத்துவம். இந்த நாடு என்பதே ஒரு கூட்டாட்சி தத்துவம் தான். ஆங்கிலேயர்கள் நம்மிடம் இந்த சமஸ்தானங்கள், அதாவது நாடுகள் இருந்தன. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஜவஹர்லால் நேருவின் கையில் ஒப்படைத்த பொழுது இந்த நாட்டை ஆண்டவர்கள் எவ்வளவு பேர் என்று சொன்னால் 536 மன்னர்கள் ஆண்டார்கள். பிளஸ் ஒருத்தவர் அதிகமா யார் ஆண்டார்னா அது இங்கிலாந்து. ஆக 557 பேர், 556 பேர் இந்தியர்கள், ஒருத்தவர் ஆங்கிலேயர். ஆக 557 பேரிடம் இருந்துதான் ஜவஹர்லால் நேரு அன்றைக்கு இந்த ஆட்சி உரிமையை பெற்றார். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்முடைய தோழர்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஆட்சி உரிமையை நாம் பெற்றோம். அதனால்தான் தோழர்களே, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இதை ஒன்றியங்களுடைய அரசு என்று சொன்னார். ஏன் ஒன்றியம் என்கிற வார்த்தை அதில் வந்ததுன்னா, ஒருத்தவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கல. இந்த உரிமையை நான் செழியனிடம் இருந்து பெற்றிருந்தால் செழியன் அழகிரிக்கு கொடுத்தார் என்று சொல்லிடுவார்கள். ஆனா நான் பேசுகிற இந்த உரிமையை செழியனிடம் இருந்து மட்டும் நான் பெறவில்லை. செழியனை போன்ற 556 பேரிடம் இருந்து நான் பெற்றிருக்கிறேன். அதனாலதான் இந்தியாவிற்கு அம்பேத்கர் ஒன்றியங்களுடைய அரசு, பெடரல் ஸ்டேட் என்று சொன்னார். நீங்க இந்த பெடரல் ஸ்டேட்ங்கிறது எங்க இருக்கு? இந்தியா என்பது எங்கே இருக்கிறது? இந்திய ஆட்சி உரிமை என்பது எங்கே இருக்கிறது? கன்னியாகுமரியில் இருக்கா, அல்லது அஸ்ஸாமில் இருக்கா, அல்லது கல்கத்தாவில் இருக்கா, அல்லது குஜராத்தில் இருக்கா? நான் சொல்லுகிற இந்த பகுதிகள் எல்லாம் ஒரு மாநில அரசாங்கம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா இந்தியாங்கிறது எங்க இருக்கு? இதுவெல்லாம் சேர்ந்ததுதான் இந்தியா. இந்தியான்னு ஒண்ணு தனியா இல்லை. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் என்று சொல்ல முடியும். நண்பர்களே, இதை உணர்ந்த காரணத்தினால்தான் இந்திய அரசியல் சட்டத்தை எழுதிய அம்பேத்கர் அவர்களோ அவருடைய நண்பர்களோ இதற்கு என்ன பெயர் கொடுத்தார்கள் என்றால் இந்திய ஒன்றியம் என்கின்ற பெயரை கொடுத்தார்கள். கூட்டாட்சி முறை, பெடரல் ஸ்டேட்.
பல நாடுகள் அல்லது பல இருந்தாலும் சரி, நாங்களாக இருந்தாலும் சரி, மாநிலங்களில் இருந்து பெறப்படுகிற வரியை வைத்துக் கொண்டுதான் நாம் ஒரு அரசை நடத்துகிறோம். இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக வரி கொடுக்கிறவர்கள் யார் யார்? மிக அதிக வரியை கொடுக்கிறவர்கள் மகாராஷ்டிரா மாநிலம், மும்பை தான், மராட்டியர்கள் தான் இந்தியாவிலேயே அதிக வரி கட்டுகிறவர்கள். ஏன்னா அங்கதான் தொழில் அதிகமா இருக்கு, விவசாயம் அதிகமா இருக்கு. எனவே அவர்கள் அதிகமாக அளிக்கிறார்கள். இரண்டாவதாக யார் கொடுக்கிறார்கள்? விந்திய மலைக்கு தெற்கே இருக்கிற தமிழகத்தை சார்ந்த நாம் தான் கொடுக்கிறோம். இந்தியாவிலேயே மிக அதிகமான வரி இரண்டாவது நிலையிலேயே கொடுக்கிறது தமிழ்நாடு. நீங்க மூன்றாவதாக கொடுக்கிறது குஜராத், அதன் பிறகு பஞ்சாப், இப்படி பல மாநிலங்கள் வருகின்றன, ஆந்திரா வருகிறது. ஆக இந்த நாட்டில் நம்முடைய பங்குதான் இரண்டாம் நிலை பங்கு. மராட்டியத்திற்கு அடுத்து தமிழகம் கொடுத்து இவ்வளவு வரிய வாங்கிட்டு இதை பிரித்து கொடுக்கிற பொழுது எங்களுக்கு அதுல பங்கு இல்லைன்னா, எங்க மக்களுக்கு அதில் பலனில்லை என்று சொன்னால், நண்பர்களே நன்றாக சிந்தித்து பாருங்கள், இது தர்மம் தானா? நான் வந்து உங்களை வந்து சபிக்க விரும்பல, நீங்க நாசமா போன்னு நான் சொல்ல விரும்பல. ஆனா நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இது தர்மமான்னு சொல்லுங்க. நாங்க இவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறோமே, வரினா சும்மாவா? எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வரியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆனா நீங்க எங்களுக்கு அதனுடைய பாகத்தை கொடுக்கலையே. நாங்க எப்படி குடும்பம் நடத்துவது? நாங்க எப்படி ஆட்சி நடத்துவது? நாங்க எப்படி இந்த மக்களுக்கான தேவைகளை செய்வது? இதுதானே இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் கேட்கிற கேள்வி. இதைத்தானே நாடாளுமன்றத்தில் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி கேட்டிருக்கிறார். நீங்க இதையெல்லாம் கொடுக்கலன்னா அது அப்படியே எப்படி கூட்டாட்சி ஆகும்? நான் வந்து விருதாளத்திற்குள்ள நுழைந்த பொழுது அரசாங்கமே எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் என்கின்ற வரி அதில் இருக்கிறது. நாங்க பிரிவினைவாதிகள் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். தேசியவாதிகள், காங்கிரஸ் தேசியவாதிகள் பிரிவினைவாதிகள் அல்ல. ஆனா நீங்க ஒரு மாநிலத்தை புறக்கணித்தால் அதனுடைய பொருள் என்ன? நீங்க பிரிக்கிறீங்க, நீங்க பிரிவினைவாதிகள். அது நல்லது இல்லையே. ஒரு அரசாட்சி முறைக்கு, ஒரு அரசாங்கத்திற்கு, ஒரு சட்டதிட்டங்கள் உட்பட்ட ஒரு நாட்டிற்கு எல்லாவற்றையும் சமமாக செய்வதற்காகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். இதை போன்ற மாற்று நிலையில் செய்வது தவறு என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். எங்களுக்கு உரிமை தாருங்கள் என்று சொல்வது தவறா? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து மோடி எத்தனை முறை தமிழில் பேச முயற்சி செய்திருக்கிறார்? நீங்க உங்களுடைய எல்லா கூட்டங்களிலும் திருக்குறளை நீங்கள் முன்னுதாரணம் காட்டியிருக்கிறீர்கள் அல்லவா? மோடி பல கூட்டங்கள்ல திருக்குறளை படிப்பார். அதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுக்கணும், அவர் படிச்சது திருக்குறள் தான். நீங்க ஐநா சபைக்கு போய் திருக்குறளை பத்தி பேசுனீங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த கூட்டம் எந்த மாதிரியான கூட்டங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு 9 வருஷமா டெல்லிக்கு போனாலும் சரி, நீங்க லக்னோவுக்கு போனாலும் சரி, இந்தியாவில் எந்த பக்கத்துக்கு போனீங்கன்னாலும் சரி, அது பிரதமராக இருந்தாலும், அமித்ஷாவாக இருந்தாலும், அல்லது அந்த இயக்கத்தில் யாராக இருந்தாலும், ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்வதை அவர்கள் நிறுத்தவே மாட்டார்கள். என்னமோ நான் ஒரு நாள் திருப்பூர்ல ஒரு ஹோட்டல், எனக்கு ஒன்றும் புரியலையே, நம்மளை பார்த்து இவன் ஜெய் ஸ்ரீராம். எனக்கு ஒன்றும் ராமரோட சண்டையோ வருத்தமோ கோபமோ எதுவுமே கிடையாது. அப்புறமேலதான் உள்ளூர்காரர் சொன்னார், ஏங்க அவங்க 2 பேரும் ஆர்எஸ்எஸ் காரங்க, நம்மளை பார்த்துட்டு கோபத்தில் அப்படின்னு அவர் சொன்னார். இம்மானும் சொன்னவனவோ, நீங்க அயோத்தியில தேர்தலில் தோத்துட்டாங்கன்னு உடனே மறுநாள் பேசுகிற பிரதமர் மோடி
ஜெய் ஸ்ரீராம விட்டுட்டு ஜெய் ஜெகநாதர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நியாயமா அது? நீங்க ராமரை என்னைக்கும் விட்டதும் கிடையாது, நாங்க ராமரை என்னைக்கும் விட்டதும் கிடையாது. பொய்யாக பேசுகிற பழக்கம் கிடையாது. என்னைக்காவது ராகுல் காந்தி அது மாதிரிலாம் பேசி நீங்க பார்த்திருக்கீங்களா? நீங்க கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரைக்கும், அதன் பிறகு மணிப்பூர்ல இருந்து கல்கத்தா வரைக்கும் அவர் நடைபயணம் சென்றாரு. எங்கேயாவது காங்கிரசுக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, என்ன பிரதம மந்திரி ஆக்குங்க, என்ன ஆட்சி கட்டில ஏற்றுங்கன்னு நான் எல்லோருக்கும் சவால் விடுகிறேன். எங்காவது ஒரு இடத்தில் ராகுல் காந்தி பேசியதாக நீங்கள் பார்க்க முடியுமா, சொல்ல முடியுமா? ஏன்னா ராகுல் காந்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அந்த நடைபயணத்தை செய்யவில்லை. யாரிடையே யாசித்து எதையும் பெற வேண்டும் என்பதற்காக அவர் அதை பேசவில்லை. அதற்கு பதிலாக இந்த தேசத்தை ஆண்மையுள்ள ஒரு தேசமாக, பேராண்மை மிக்க ஒரு தேசமாக அவருக்கு எந்த காலத்திலும் தன்னம்பிக்கையை இழந்தவர் கிடையாது. எந்த காலத்திலும் அவர் பிறருக்கு இச்சகம் பேசி அதன் மூலமாக வாழ்ந்தவர் கிடையாது. அது ராமராக இருந்தாலும் அல்லது ஒரிசாவில் இருக்கிற ஜெகநாதராக இருந்தாலும் எங்களை பொறுத்தவரை அவர்கள் கடவுள்கள், அவர்களை வணங்குகிறோம், அவ்வளவுதான். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? ராமரையே ஏமாத்த நினைச்சீங்க. ராமர் உங்களை ஏமாத்திட்டார்ல. எனக்கு தெரிஞ்சு இந்தோனேஷியாவெல்லாம் நண்பர்கள் உண்டு. ஏன்னா அயோத்தியிலேயே பிஜேபி தோத்துட்டுதாங்க. அப்படியா? இந்தியாவில் வேற எங்கேயும் ஜெயிச்சதை பத்தியோ தோத்ததை பத்தியோ யாரும் கேட்கல. ஆனா அயோத்தியில பிஜேபி தோத்ததுதான். நீங்கள் தவறானவர்கள், நீங்க பொய்யானவர்கள், உங்க உள்ளத்துல நேர்மை ஒளி கிடையாது. நான் கேட்கிறேன், மகாத்மா காந்தியை விட ராமபிரான் மீது நம்பிக்கை உடையவர் உண்டா? மகாத்மா காந்தியை விடவும் ராமநாமத்தை சொன்னவர்கள் யாராவது உண்டா? ஆனா என்னைக்காவது மகாத்மா காந்தி ராமரை முன்னிறுத்தி ஏதாவது செஞ்சிருக்காரா? அரசியல் செஞ்சதில்லையே அவரு. ஏன்னா அது அவருடைய இதயத்தில் இருப்பது. அதை வியாபாரமாக்க அவர் விரும்பவில்லை. ஆனா மோடி ஒரு வியாபாரி, பிஜேபி ஒரு வியாபாரிகள் கட்சி. வியாபாரிகள் கட்சினா வியாபாரி வேற தப்பா நினைக்காதீங்க, லாபத்தை எதிர்பார்க்கிற ஒரு கட்சி அது.